என்னடா அது? ஏன்டா அலற? எவ்வளவு பேர் வேடிக்கை பாக்குறான்னு அங்க வர்ற. எப்பா இலவச சினிமா முடிஞ்சு போச்சு, போங்கப்பா போங்க. சிஸ்டர், இத்தனை வருஷமா லவ் பண்ணிட்டு இருந்தீங்க, இப்பதான் கல்யாணம் ஆயிடுச்சு, இன்னும் இப்படியா? போங்க நீங்க. ரவி, நீ உண்மையிலேயே அதிர்ஷ்டக்காரன்டா. ஆசை 60 நாள், மோகம் 30 நாள் சொல்லுவாங்க. உங்க கேஸ்ல வருஷக்கணக்கா இருக்கும் போல இருக்கேடா. டேய், இது தெய்வீக காதல்ரா, காலம் பூரா இருக்கும். மொட்டை பைய உனக்கு என்ன புரியும்? டேய் விளையாடுறியா? டேய் இப்பதான்டா எனக்கு புரியுது. ஈருடல் ஒரு உயிர்னு எழுதி வச்சவன் சுத்த பைத்தியக்காரன் நினைச்சேன். ஆனா உங்க 2 பேரையும் பார்த்ததுக்கு அப்புறம் அவன் பழுத்த அனுபவசாலிங்கிறத புரிஞ்சுக்கிட்டேன். அப்புறம் என்ன, உன் பிரம்மச்சரியத்தை விட்டுட்டு ஒரு நல்ல பெண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணிக்க வேண்டியதானே? எனக்கு என்னடா, நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னா கியூ வரிசையில பொண்ணுங்க எல்லாம் வந்து நிப்பாங்க. ஆனா இந்த மாதிரி அடக்கமும் குணமும் தான் கொஞ்சம் தகராறு. சரிடா, எந்த ஹோட்டல்ல தங்கி இருக்க? ஹோட்டலா? சிஸ்டர் சிஸ்டர் கேட்டீங்களா? எத்தனை வருஷம் கழிச்சு வீடு தேடி வந்திருக்கிறேன். ஸ்டூபிட் இடியட், எந்த ஹோட்டல்ல தங்கி இருக்கேன்னு கேக்குறான் இவன். அதுக்கு இல்லடா, நீ பெரிய பணக்கார வீட்டுக்குள்ள இங்க எல்லாம் தங்குவியா? சௌகரிய குறைச்சலா இருக்குமேன்னு கேட்டேன். நான் இங்கதான் தங்க போறேன். இங்கயா? வெரி குட் வெரி குட். ஆமா, எத்தனை நாள் தங்க போற? 24 நாளா? மணி நேரம். கவலைப்படாதடா, ஒரே நாள் தான் தங்க போறேன். காலையில மோட்டார் சைக்கிளிஸ்ட் அசோசியேஷன் மீட்டிங் அட்டெண்ட் பண்ணிட்டு ஐயா கிளம்பிடுவார். என்னங்க நீங்க வந்தவர்கிட்ட கேள்வி மேல கேள்வி கேட்டுட்டு ஏதா தப்பா நினைச்சுக்க போறாரு? இவனா? இவன் எதையுமே தப்பா எடுத்துக்க மாட்டான், எல்லாத்தையுமே ஸ்போர்ட்டிவா எடுத்துக்குவான். பெரிய ஸ்போர்ட்ஸ் மேனாச்சே. சிஸ்டர், this is my humble marriage presentation. Thank you. எப்படி இருக்கு? ரொம்ப அழகா இருக்கு. வெறும் அழகு மட்டுமல்ல, இதுல ஒரு உள்ள அர்த்தமே இருக்கு. டேய் முதல்ல அதை புரிஞ்சுக்கடா. உள்ள அர்த்தம் என்னடா? அதான் வெளிப்படையாவே புரியுத. இத நான் மட்டும் புரிஞ்சுக்கிட்டு என்னடா பண்றது? ஓ, இந்தாங்க கேக் சாப்பிடு. thank you. சிஸ்டர், கேக் A1 பிரமாதமா செஞ்சிருக்கீங்க. ஆமா, இவ செஞ்சா. இவ சமைச்சு நீ சாப்பிட்டு பார்க்கணுமே. சாம்பார்ல ஒரே உரப்பு, ரசத்துல ஒரே புளிப்பு, கூட்டுல ஒரே உப்பு, தொட முடியாது போ. ஊண்டிக்காரனுக்கு மிதப்புல கண்டு இருக்கணும், சமைக்கிறவங்களுக்கு சமையல்ல கவனம் இருக்கணும். இவ அடுப்படையில இருக்கும்போது நீங்க 15 தடவை போன் பண்ணா இவ எப்படி ஒழுங்கா சமைக்க முடியும்? 15 தடவையா? ஏண்டா அப்படி என்னடா பேசுவ? என்ன ஹலோ 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 ஹலோ? அவ பேசுறத கேட்டுக்கிட்டே இருக்கணும்னு தான்டா. இவங்க எங்க பேசிக்கிட்டு இருந்தாங்க? போன்ல சிரிச்சுக்கிட்டுல இருந்தாங்க. டேய் யார் அந்த பாட்டி? ராதாவோட பாட்டி. ஹாய் பாட்டி, குட் மார்னிங். பாட்டி கையில லெட்டர் என்ன? சமையல் கட்டதுக்கு பாதி காரணம் போனு, மீதி காரணம் இவ அதை எழுதிக்கிட்டு இருந்ததுதான். பாட்டி 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 இத குடுக்கறதுக்கு ஆள தேடிக்கிட்டு இருந்தேன். இந்தாங்க தம்பி படிங்க. டேய் படிக்கிற கேள்டா. டாக்டர் ரவி MBBS MS FRCS FRAS லண்டன். டாக்டர் ரவி MBBS MS FRCS FRAS லண்டன். டாக்டர் ரவி MBBS FRCS. டேய் இது என்னடா ஸ்ரீராம ஜெயமா? ஆமா, நீ வெறும் MBBS MS தானே, எப்ப FRCS FRAS எல்லாம் படிச்ச? தம்பி இந்த பட்டமெல்லாம் வாங்கணும்னு இவளுக்கு ஆசை, அதை எழுதியே தீர்த்துக்கிறான். பாட்டி, இவன் பட்டம் வாங்கணும் இவங்களுக்கு ஆசை, ஆனா இவனுக்கு இருக்கிற ஆசையை வேறையாச்சே. தெரியும்டா, பொண்டாட்டி தாசனா இருக்கிறது எப்படிங்கறத பத்தி ரிசர்ச் பண்ண சொன்னா பய மாஸ்டர் டிகிரி வாங்குவான். தம்பி தேவையில்லையே, வேலைக்காவது போகுதே. இவங்க தாத்தா இருக்காங்களே, அவங்க கல்யாணமான புதுசுல எல்லார்கிட்டையும் வேலைக்கு போறேன்னு சொல்லிட்டு வாசல் பக்கமா போவாங்க. நான் அடுப்படிக்கு போறதுக்குள்ள அவர் கொல்ல பக்கமா வந்து கிணத்தடியில நின்னுக்கிட்டு பூனை மாதிரி கத்துவாங்க. நான் போய் கெஞ்சி, பாட்டி கெஞ்சியா இல்ல கொஞ்சியா அப்படின்னு எப்படியோ அவங்கள கொல்ல பக்கமா அனுப்பிச்சிட்டு நான் வீட்டுக்குள்ள வந்தா அவங்க வாசல் பக்கமா வந்து எனக்கு சாப்பாடு போடும்பாங்க. சரின்னு சாப்பாடு போட்டு வாசல் பக்கமா அனுப்பிச்சிட்டு நான் கொல்ல பக்கம் போனா அங்க வைக்க போறதுக்கு பின்னால வந்து நின்னுகிட்டு இப்படி இப்படிம்பாங்க. இப்படி இப்படி. அப்புறம் பாட்டி, அப்புறம் என்ன 2-3 மாசம் இதே கதை தான். கடை பக்கமே போகல. அவங்களுக்கு என்ன வட்டம் கொடுக்கலாம்? துணிஞ்சு PhD பட்டம் கொடுக்கல. குட் மார்னிங் டாக்டர். ஆபரேஷனுக்கு எல்லாம் ரெடி. உடனே உங்களை புறப்பட்டு வர சொல்றாங்க. இது வந்துட்டு. என்னங்க ஏன் ஒரு மாதிரி இருக்கீங்க? ஏன் உங்க கையில அப்படி நடுங்குது? ஒண்ணு இல்ல, உடனடியா ஒரு குழந்தைக்கு மேஜர் ஆபரேஷன் செய்ய வேண்டியிருக்கு. ஏற்கனவே 2 தடவை இந்த மாதிரி ஆபரேஷன் செஞ்சிருக்கேன், 2மே ஃபெயிலியர் ஆயிடுச்சு. அதுதான்
என்ன அறியாம ஒரு நர்வஸ்னஸ். நீங்க திறமை மிக்க டாக்டர். தன்னம்பிக்கை குறைவுனாலதான் நீங்க இப்படி பயப்படுறீங்க. கொஞ்சம் இருங்க, இதோ வரேன். உங்களுக்கு இந்த ஆபரேஷன்ல வெற்றி கிடைக்கணுங்கிறதுக்காக நான் இந்த பொட்டை வைக்கிறேன். போங்க, தைரியமா போயிட்டு வாங்க. நீங்க செய்த வெற்றிகரமான ஆபரேஷனால நம்ம நர்சிங் ஹோமுக்கே ரொம்ப பெருமை டாக்டர். கங்க்ராச்சுலேஷன் டாக்டர் ரவி. இட் இஸ் எ மார்வலஸ் அச்சீவ்மென்ட் டாக்டர் ரவி. எக்ஸ்கியூஸ் மீ டாக்டர், உங்களுக்கு வீட்ல இருந்து போன் வந்து. ஜஸ்ட் ஏன் டாக்டர், நான் இங்க இருக்கலாமா போயிடலாமா? சரி, நான் அப்படி நிக்கிறேன். ஹலோ ராதா, ஆபரேஷன் வெற்றிகரமா முடிஞ்சிருச்சு. ரொம்ப சந்தோஷங்க. அதுக்காக தான் நான் போன் பண்ணேன். இந்த வெற்றிக்கு காரணமே நீதான். நீ வச்ச பொட்டு எனக்கு ஒரு புதிய சக்தியை கொடுத்தது. அளவுக்கு அதிகமா புகழாதீங்க. வேலையை முடிச்சிட்டு சீக்கிரமா வீட்டுக்கு வாங்க. ஓகே ஓகே. என்ன டாக்டர், அதுக்குள்ள பேச முடிச்சிட்டீங்க? இங்க பேச வெக்கமா இருக்கா? நீங்க ரூமுக்கு போங்க, நான் உங்களுக்கு தனி லைன் போட்டு தரேன். Hey!
ஏம்மா ஏன் அழற? இந்த பசங்கள்ட்ட நீ எப்படி சிக்கிக்கிட்ட? நான் பட்டணத்துக்கு வேலை தேடி வந்தேன். ரயில்வே ஸ்டேஷன்லயே இவங்க என்ன சந்திச்சாங்க. ஒரு இடத்துல வேலை வாங்கி தர்றதா சொல்லி என்னை இங்க கடத்திக்கிட்டு வந்துட்டாங்க. சரியான அப்பாவி பொண்ணுமா நீ. அந்த மூஞ்சிய பார்த்தாலே உனக்கு சந்தேகம் வரல? கொலகார பசங்க. சரி சரி, நீ போக வேண்டிய இடத்த சொல்லு, உன்னை கொண்டு போய் விட்டுட்டு நான் போறேன்.